ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறீங்க, வெளியில் எங்கேயோ போகிறீங்க, மனைவியோடு இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த சமயத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்கள பற்றியோ இல்லை கூட வந்த பெண்கள் பற்றியோ யாராவது வந்து தவறாகவோ இல்லை வந்து ஒரு கேலி கிண்டலாகவோ இல்லை ஆபாசமாகவோ பேசினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்பீங்க, ஏன்டா அது மாதிரி பண்ற அப்படின்ட்டு. அது மாதிரி அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தம்பி நீ வெளில போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அவர் வந்து அண்டா ஷோக்கு வந்தாரு. அங்க வந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஹீரோயின், அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இழிவா வந்து பார்த்தீங்கன்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டாரு. அப்போ அவங்க போகும்போது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாருங்க, அண்டா ஷோவில் 2 வாரம், அதாவது 4 வாரம் வந்திருப்பாரு. அதாவது ஒரு நாளைக்கு 2 எபிசோடு எடுப்பார். 2 நாள் வந்தாரு. அடுத்த வாரத்துல இருந்து அவர் வரல. அப்பல இருந்து அவர் என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, நான் தான் அவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நேற்று நடந்ததுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ இது மாதிரியான விஷயம் பண்றான் அப்படின்னோடனே சில பேர் வந்து கேள்வி கேட்டாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா புகழுக்கு பொறாம, வினோத் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா எனக்கு என் மேல ஏற்கனவே அவருக்கு வந்து பொறாம வந்து இது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அலிகேஷன் வந்து அவர் வைக்கிறாரு. இது வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணணும். அது அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும். இப்போ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்து நான் நிற்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. ஏன்னா இது மாதிரி கர்மம் பிடிச்சவனங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எனக்கு தோணுது. மற்றவங்களுக்கு தோணுன்னா எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். இல்லை சார், நீங்கள் வந்து மது அருந்திட்டு அவர் தாக்குனதா சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கு என்ன கொண்டு வரீங்க? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் எந்த சேனல்? நியூஸ் தமிழ். மது அருந்திட்டு நீங்கள் வேலைக்கு போவீங்களா? உங்கள் தொழிலுக்கு உண்மையாக இருப்பீங்களா? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிற்பேன். மது அருந்திட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிற்பாங்களா? இல்லங்க, நீங்க கேட்கும் போது எனக்கு கோவம் வருதுங்க. இல்ல நான் ஜெனரலா நான் சொல்றேன். அவன் சொல்றான்னா அதை வந்து பார்த்தா நீங்க கேக்குறீங்களே, அதுதான் நான் இப்பதாங்க நான் சொன்னேன். அவனை மதிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். அவருக்கு நாங்க மதிக்கல சார். தொடர்ந்து அவர் எல்லா சேனல்லையும் அதே தான் பேட்டி கொடுத்துருக்காரு. இல்ல பிரதர், என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல நான் அப்படித்தான் பேசுறேன். நான் அப்படித்தான் பேசுறேன். இல்ல சார், எந்த சேனலுமே கூட்டு தயவு செய்து அவர் வந்து எதுவுமே எடுக்காதீங்கன்றேன். இவர் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவருக்காக எல்லா சேனல் கூட்டு நீங்க எனக்கு வந்து அதுதான் சொல்றேன். மீடியா யாரும் எடுக்கிறது இல்ல சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாரும் எடுக்கிறது இல்ல. இல்ல இப்ப போயிட்டு நிறைய மீடியால போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. நம்ம யாரும் பிரஸ் யாரும் எடுக்கிறது இல்ல. இப்ப விட்டுட்டீங்க. யூடியூப் சேனல் எல்லாம் மறுபடியும் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே நிறைய பேர் பாக்குறீங்க. எவ்வளவு பேர் கண்டென்ட் வந்து ஒரு மக்களுக்கு வந்து நல்ல விஷயமா போய் சேருது. இந்த கண்டென்ட் பண்ணா யாருக்குமே முகம் சொல்லி வரலன்னு சொல்லி நிறைய பேர் கண்டென்ட் பண்றாங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்கன்றோம். நாங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஆட்டோக்காரன் சேனல் சொல்ற பசங்க கருவாடு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. முந்தா நேரத்து போனேன். காலையில் 6 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி போய் அந்த பசங்களை வாழ்த்திட்டு மறுபடியும் 6 மணி ஃப்ளைட் பிடிச்சி வரேன். எனக்கு நான் ஷூட்டை முடிச்சு நான் ஓடிட்டு வரேன். ஏன்னா நல்லா பண்ணுறாங்க, நான் போய் விஷ் பண்ணிட்டு வரேன். எவ்வளோ பேருக்கு அந்த ராஜ்பிரின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ கமெண்ட்ஸ் போடுறாங்க. அந்த லுங்கி பாய் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கண்டென்ட்டை ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஆடியன்ஸ் வீட்டில் உட்காந்து ஒரு பெரியவங்க குழந்தைங்களாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க. யாரோ ஒன்று சும்மா வந்து அப்பா நான் தான் அப்படின்றவங்களை வாய்ப்பு கொடுங்க. விஜய் டிவி கூப்பிட்டு தப்புன்னு ஒத்துக்கிட்டாங்க. இல்லை, அதான் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாருமே அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காதீங்க சார். அவர் எங்கேயுமே நடிக்க வாய்ப்பு இல்லை சார். அவரை சும்மா கூட்டு பண்ணிருக்காங்க சார். என்னன்னா அவரை வெளியில போங்க அப்படின்னு சொன்னது சேனல், ஓகேங்களா? ஏன்னா இவர் தகாத வார்த்தைகளை பேசிக்கிறாரு, பெண்களை பத்தி வந்து தவறா பேசுறாரு. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தோன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஏன்னா நாங்க அத்தனை வருஷம் பழகி பின்னாடி டேபிள்ல இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் சாரி அவங்க கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவங்க கிட்ட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருக்கேன்றாரு. இதனால வந்த பிரச்சனைகள் தான். பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசுறது, சமுதாய ரீதியா குப்பம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது, எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது. சாதி பாகுபாடு எண்ணம். உண்மையிலேயே அவன் வந்து ஓகே, நான் வந்து மதியம் 2 மணிக்கு மது போதை, ஓகே, சாப்பிடலாம் மாட்டாங்க யாரும். நம்ம இங்க வந்து ஷூட்டிங் வந்தாலே குடிச்சிட்டு தான் வந்து இருப்போம். ராடு இல்ல, நான் புரியல என்ன பேசுறது தெரியல. ஓகேங்க, நேத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ரெப்யூட்டடான ஒரு சேனல் அவனை வந்து கூட்டு இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அதுல வந்து பார்த்தோன்னா எங்க அம்மா பத்தி என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசியிருக்கான். எப்படிங்க நீங்க அதை வந்து போடுறீங்க? நீங்க முதல்ல
தயவுசெய்து இன்டர்வியூ எடுத்து அந்த மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படி கிடையாது, என்ன விஷயம் நடந்திருக்கு தீர விசாரிச்சுட்டு போடணும். எடுத்தோன்னே ஒரு பண்ணிட்டாங்களா உடனே அப்பா வீடியோ போட்டோம்னா வியூஸ் போடணும். இல்ல அது வேலையா இருந்தா கூட அதே ஒருத்தவங்களுக்கு பாதிக்கும் தெரியாதா? எதுல கூட்டு விசாரணை பண்ணாங்க, வண்டவாளத்துல சொல்லிட்டோம். அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க விசாரிக்க போறாங்க, மத்தவங்க எல்லாரும் விசாரிக்க போறாங்க. இப்ப நான் வேணும்னா கூட நான் ஒரு வீடியோ காமிப்பேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு. நிஷா பேசுன வீடியோ என்கிட்ட இருக்கு, காமிக்கிட்டுங்களா? அப்படி அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிச்சிங்கன்னா நான் வந்து பார்த்தோன்னா நாங்க ஒத்துக்கிறோம், இது பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணோன்ட்டு. நீயா வந்து வாயை வச்சு நீ 7 இதை இழுத்து விட்டுட்டு இதோ இங்கே தான் இருக்குது இப்படி நடந்தே வந்திருக்கிற. அப்படி நடந்தே வந்துட்டு இவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ இது போனா இதில் வந்து பார்த்தோன்னா இருந்தது வந்து பார்த்தோன்னா 28 ஆர்டிஸ்ட் ஜட்ஜஸோட சேர்த்து 30 பேர். அவனுக்கு ஞாபகம் இருக்கு 4 பேர் தான். அப்படிலாம் பேசாதீங்க, தரக்குறைவா யாரும் பேசாதீங்க, சாதி ரீதியா பேசாதீங்க, வல்கரா பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு நாங்க அடிச்சு 2 கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். பெண்கள் எல்லாம் வந்து தப்பா இது பேசினாரு, அதெல்லாம் புகார் அளிக்கப்படுதா இல்ல ஐயா அளிக்கல சட்ட ரீதியா வந்து நம்ம ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய பேஜ்ல இருந்தும் போட்டிருக்காரு. அவரு டெலீட் பண்ணாலும் சரி, அவர் பேசுறது நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, அது நம்மகிட்ட வீடியோ ரெக்கார்டா நாங்க ஏன் வந்து எடுப்போம். அவரு நாங்க குடுக்கணும்னு அவர் காத்துட்டு இருக்காரு. இது பெருசாகும், அவர் ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் கண்டுக்காத விட்டுன்னு தான் நாங்க விட்டோம். இல்லைன்னா நாங்க கொடுத்து சாதி ரீதியா பேசுறாருன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிருக்கலாம். ஏன்னா அவரை நம்மளே வளர்த்து விடுற மாதிரி ஆயிடும், அவரை பத்தி ஊருக்கே தெரியும் அப்படின்னு நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் சட்ட ரீதியா நாங்க கண்டிப்பா. ஏன்னா அவர் வீடியோ பேசுறது ரெக்கார்டா இருக்கு. அவர் எப்பங்க வளர்ந்தாரு, அவர் வளர்ச்சி யாருக்கு பிடிக்கல? என்ன வளர்ந்துட்டாரு அவரு, எதுல வளர்ந்தாரு அவரு, எத்தனை வருஷமா ஃபீல்டுல இருக்காரு அவரு? அவரோட டேலண்ட் எல்லாம் இல்ல நீங்க கேக்குறது அவரோட வளர்ச்சி பிடிக்கல. அவர் வளர்ந்தாதானே சார் வளர்ச்சி பிடிக்கும். அப்படியா? ஆமாங்க ஐயா, யாருமே வந்து யாரோட உருவத்தையும் நம்ம இது பண்ண வேணாம். அவருக்கு அவர் அழகா இருக்கட்டும், அவங்க வீட்டுல அம்மாவுக்கு அவர் அழகு, அவங்க அப்பாவுக்கு அழகு இருக்கட்டும். அவர் என்னன்னா அவர் அது பேர் என்ன இன்டெலிஜென்ட் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாரு, அது ரொம்ப தப்பு. நாங்க சரி வேண்டாம் இது வேணாம், அவரா போய் கொடுத்தாரு போனாரு, அவரா போயிடுவாரு. சரி ஏன்னா நாளைக்கு மதுரை காசு இல்லை, அதனால அவர் போயிடுவாருன்னு நினைச்சோம். அவர் போற மாதிரி தெரியல. சும்மா வந்து நான் தான் நடிப்பறக்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயம் சொல்லி ஃபேமஸ் ஆகுது. அது வேற இருக்கா? சரி ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்தோம், விசாரணை இது பண்ணாங்க. ஓகே, அதே போல் தயவுசெய்து எந்த ப்ரெஸ் மீடியா என்ன விஷயம்னு தெரியாமல் அவசரப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடாதீங்க. யாருமே இல்லை தப்பு அப்படின்றத நல்லா விசாரிங்க. தயவுசெய்து யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க அவனுக்கு. நன்றி, வணக்கம்.